அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஈரானினுடைய பாதுகாப்பு கொண்டு ஒவ்வொரு நாளும் பலப்படுத்திக் கொண்டு வார. அது ஏன்னு சொல்லி கேட்டனக்கா, மத்திய கிழக்கு நாட்டில் ஈரானை ஒட்டி அமெரிக்கா மற்றும் இஸ்ரவேலால கொண்டு ஒரு போர் சூழல் நிலவக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு நிகழ்வொண்டு நடந்து கொண்டிருச்சியதை மையமாக வச்சுட்டாங்க. ஹோர்முஸ் ஜலசந்தி மற்றும் ஈரானினுடைய ஏனைய பகுதிகளில் கொண்டு அந்த பாதுகாப்புகளுக்குரிய கொண்டு முதல் கட்டமாக கொண்டு அந்த விமான எதிர்ப்பு சாதனங்களை கொண்டு ஈரான் அதிக அளவு பொருத்தி கொண்டு இருக்கிறது. அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட பாதுகாப்பு சாதனங்கள் ஆகிய HQ-9B இது சைனா கொண்டு மேட் ஒரு தயாரிப்பு கொண்டு விமான எதிர்ப்பு சாதனம். இந்த தொழில்நுட்பம் இதை எப்படின்னு சொல்லி கேட்டேன்னு சொன்னாக்கா, இது ஏற்கனவே இருந்த HQ-9B மாதிரி அல்ல. இப்ப அதிநவீன கொண்டு ரேடார்கள் பொருத்தப்பட்டு புதிய முறையில் இது உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. 250 300 கிலோமீட்டருக்கு கொண்டு அப்பாட் வார எந்த ஒரு அமெரிக்கா F-35 இருக்கலாம், F-22, F-16 போன்ற கொண்டு எந்த ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானத்தையும் வானிலே, அதாவது ஈரான் எல்லைக்குள்ள வாரத்துக்கு முன்னாடியே 300 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இதை சுட்டு கொண்டு அப்படி கொண்டு பணியை போடக்கூடிய அளவுக்கு தான் இதை அதிநவீனமயப்படுத்திருக்கிறேன்னு சொல்லிய செய்திகள் தான் இன்றைக்கு எங்களுக்கு பிரதானமாக கிடைச்சிருக்கிறது. அப்ப இப்படியாப்பட்ட HQ-9B சொல்ற இந்த விமான எதிர்ப்பு சாதனங்கள் ஈரானினுடைய பல பகுதிகளில் பொருத்தி கொண்டு வார. ஹோர்முஸ் ஜலசந்தியில பவார் கொர்டாட் போன்ற கொண்டு ஈரான் தயாரிப்பு கொண்டு விமான எதிர்ப்பு சாதனங்களோட இந்த HQ-9B மற்றும் S-300 ஈரான் மற்றும் S-400 ரஷ்யாவினுடைய விமான எதிர்ப்பு சாதனங்களும் இன்றைக்கு ஈரான் முழுவதும் கண்காணிப்பு பணிகளுக்கு பொருத்தப்பட்டிருக்கிற ரேடார்கள் மூலமாகவும் சரி, எல்லா பாதுகாப்புகளும் அதி தீவிரப்படுத்திருக்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு ஒரு நிலையை இணை காட்டுறேன். ஈரானால சமீபத்தில் கொண்டு IAEA-ஓட செய்யப்பட்ட ஒப்பந்தங்களும் சரி, E3 நாடுகளோட செய்யப்பட்ட ஒப்பந்தங்களும் சரி, அமெரிக்காவோட நடந்த ஒப்பந்தங்களும் சரி, அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமைனிய பேச்சுவார்த்தைக்கு இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் சொல்லி ரீதியில சமீபத்தில் அவரை கொண்டு பேச்சுவார்த்தைக்கு அவர் அழைத்து, அது ஆயத்துல்லா அலி கொமைனி அவர்கள் கொண்டு அமெரிக்காவினுடைய நம்பகத்தன்மை இன்மை காரணமாக அதை நிராகரித்தது, ஒப்பந்தத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சது. பல போர் சூழல்களை கொண்டு ஈரான்ல உண்டாக்கினாலும் ஈரானினுடைய IRGC இராணுவம் சரி, விமானப்படையும் சரி, ஏனைய இராணுவங்கள் சார்ந்து எல்லாத்தையும் உசார் நிலையில கொண்டு நிச்ச செய்திய செய்திகள் தான் இன்றைக்கு கொமைனியால அறிவுறுத்தப்பட்டிருச்சு. ஈரான் எந்த நேரமும் அமெரிக்கா மீது ஒரு போர் தொடுக்கிறதுக்கு, இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதுக்கும் தயாராகி கொண்டு தான் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.